அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து மோட்டிச்சூர் லட்டு செய்ய போறோம். இது நார்த் இந்தியால ரொம்ப ஃபேமஸ். இது வந்து நம்ம கடையில தான் வாங்குவோம். இது நம்ம வீட்லயே செய்யலாம். இந்த பூந்தி எல்லாம் பண்ணி நம்ம வீட்லயே செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் 2 கப் மாவு எடுத்துக்கிறேங்க, கடலை மாவு. பாருங்க, இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன் நானு. சும்மா ஒரு பிஞ்ச் சோடா உப்பு போட்டுக்கிறேங்க, கொஞ்சம் நல்லா உருண்டு வர்றதுக்காக. கொஞ்சம் கலர் பவுடர் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கட்டி இல்லாம கரைச்சிட்டேன். பாருங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்படி தூக்கி ஊத்துனா நல்லா ஊத்தணும், அந்த அளவுக்கு இருக்கணும். தோசை மாவை விட கொஞ்சம் லூசாவே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அவ்வளவுதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. மோட்டிச்சூர் லட்டு பண்ணோம்னா குட்டி குட்டியா இருக்கிற அந்த மாதிரி பூந்தி கரண்டி வேணும். அது மாதிரி இல்ல அப்படின்னா நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க பாருங்க, நான் யூஸ் அண்ட் த்ரோ அந்த மாதிரி பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்வீட் பாக்ஸ். அதுல வந்து நான் தைக்கிற ஊசி இருக்குல்ல, அதை வச்சு நான் ஓட்டை போட்டிருக்கேன். ஓட்டை போட்டு எடுத்து வச்சிருக்கேன் நானு. பாருங்க, குட்டி குட்டியா ஓட்டை போட்டு வச்சிருக்கேன். இது மாதிரி பண்ணுங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு கப்பு கிடைக்கலைங்களா, ஃபுட்டு வந்து பேக் பண்ணி தருவாங்க, அந்த அலுமினிய கப்பு. அதுல கூட நீங்க வந்து சின்ன சின்னதா ஓட்டை போட்டுட்டு அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பூந்தி போட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு பார்க்கலாங்க. எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். ஒரு டிராப் ஊட்டினோம்னா மேலே அப்படி வரணும். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். இதுக்கு லட்டுக்கு மட்டும் நல்லா எண்ணெய் காயணும். அப்போதான் போட்டால் உடனே மேலே வரும். இதை ஊற்றிட்டு இப்படி நல்லா இப்படி ஆட்டி விட்டாலே போதுங்க, நல்லா வந்து விழும். உடனே எடுத்துடணுங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு கிண்டு கிண்டுனதுமே உடனே எடுத்துடணும். அதிகமா போட்டக்கூடாதுங்க. ஒரே ஒரு கரண்டி தான் மாவு ஊற்றணும். ரொம்ப அதிகமா ஊத்துனீங்கன்னா வேகாம அப்புறமேட்டுக்கு எல்லாம் ஒண்ணு கூட ஒண்ணா ஆயிடும். பூந்தி மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி அனலும் நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல இருக்கணும். லட்டுக்கு மட்டும் ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கணும். அதே மாதிரி ரொம்ப அதிகமா போடாம கம்மி கம்மியா ஒவ்வொரு கரண்டி மட்டும் ஊத்தினா போதும். நமக்கு சின்ன வடசட்டி தான் வீட்டுல வச்சு பண்றோம் இல்லைங்களா, அதனால ஒவ்வொரு கரண்டி மட்டும் ஊத்தினா போதும் ஒவ்வொரு தடவைக்கும். உங்களுக்கு பெருசு பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பண்ணும்போது பூந்தி பண்ணும்போது பெருசு பெருசா விழுந்துருச்சு அப்படின்னா நீங்க அதெல்லாம் எடுத்து மிக்சியில போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்க மறுபடியும் இதுல ஆட் பண்ணி நம்ம பாகுல ஆட் பண்ணிக்கலாம். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இதுக்கு பாகு வைக்கிறதுக்கு நம்ம 2 டம்ளர் கடலை மாவு எடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி 2 டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கலாம். அதே அளவு தான். நீங்க கிராம்ல எடுத்தீங்க அப்படின்னா 100 கிராமுக்கு 200 கிராம் சர்க்கரை பிடிக்கும். நீங்க டம்ளர்ல அந்த மாதிரி கப்ல அளந்தீங்கன்னா 1க்கு 2 அளவு. தண்ணி 1 டம்ளர் ஊத்திக்கலாங்க. நான் தண்ணியில போட்டு சர்க்கரை கரைய வச்சுட்டேங்க. இப்ப நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு பாகு காய்க்கலாம். இதுக்கு ஒன்றும் பெரிய லட்டுக்கு ரொம்ப டைம்ல எடுக்காதுங்க. இப்போ பூந்தி பண்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு. பாகு காய வைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம லட்டு செஞ்சு முடிச்சிடலாம். ஈஸி தான் லட்டு செய்யறது. பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு பாக்கலாங்க. பாருங்க, 1 ஸ்ட்ரிங் வந்துருச்சு. போதும். ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு நம்ம இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து நான் மிக்ஸில ஒரு பல்ஸ் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் மட்டும் ஒரு புடிச்ச மட்டும் கொஞ்சம் மட்டும் போட்டு
மிக்சியில கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அது வந்து பைண்டிங் மாதிரி நல்லா இருக்கும். அது லட்டு பிடிக்கும் போது நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியா வரும். அதுக்காக தான் நான் இது மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாமே ஆட் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்லயே வச்சு அப்படியே கிண்டணுங்க. ரொம்ப போட்டு கரண்டி வச்சு குத்தி அந்த மாதிரி எல்லாம் கிண்டக்கூடாது. லைட்டா அப்படி கிண்டி விட்டாலே போதும். இல்லைன்னா அந்த பூந்தி வந்து உடஞ்சு போயிடும், பாக்கிறதுக்கு முழுசா தெரியாது. நம்ம இப்ப முந்திரி எல்லாம் வறுத்து வச்சிருக்கேன், நான் அதை ஆட் பண்ணிடுறேன். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெள்ளரி விதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் வாசனைக்காக. இப்போ 5 to 6 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் நிறுத்திடலாம். நிறுத்திட்டு இது இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆற விடுவோம். ஆற விட்டோம்னா நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியா வரும். இது ஒரு அரை மணி நேரம் ஆறட்டும். இது அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பாருங்க, உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஆறிட்டு நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி கரெக்டா இருக்கு. எண்ணெய் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதுல நம்ம நெய் போட்டிருக்கிறதுனால கையில நல்லா அதுலயே வரும். பாருங்க, நல்லா அழகா வந்துருச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சு வச்சிடலாம். மோட்டிச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா சாஃப்டா இருக்கு. அதே மாதிரி வந்து ரொம்ப அழகாவும் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.